الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أما بعد எல்லா புகழும் புகழ்ச்சியும் இறைவனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரித்தாகும். சலாத்தும் கருணையும் சலாமும் தன்னுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய பேரிலேயும் அன்னாருடைய வாழ்க்கை வழிகாட்டுதலை அப்படியே சிக்கமாக பின்பற்றினாத சஹாபாக்கள், தாபீஈன்கள், தபா தாபீஈன்கள், கியாமத் நாள் வரை வாழக்கூடிய முஸ்லிமான நம் அனைவர்களையும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவரமாக. அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னையிலே விதியாக்கக்கூடிய இந்த ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய இடத்துல அவன் சொன்ன அடிப்படையில் நாம் செயல்பட்டு அந்த முழுமையான கூலியை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோட நாம் எல்லாம் நினைக்கிறோம். இந்த சிறந்த கூலியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் வர வேண்டும் என்று சொன்னவராக இந்த கூலியை ஆரம்பித்திருக்கிறேன். அல்லாஹ் நல்லடியாக நாம் இந்த உரையில் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதை நம்ம பார்க்கணும். அதுல அப்துல் முஸ்லிம் அலல் முஸ்லிம் காமத்துல் ரசூல் சலாம் வழியாதத்தில் வரி வழிசிபாபு ஜனாதா வழிதாவத்து தாவா வதத்தியத்துக்காக இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 விஷயங்களை சொன்னாங்க. அதே 5 விஷயத்தை நாம ஒரு விஷயத்தை நாம என்ன விட்டோம். அது என்ன விஷயம் சொல்றா? இஜாபத்து தாவா. இஜாபத்து தாவான்னு சொன்னா ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரரை விருது தரணும்னு சொன்னா அந்த விருதுக்கு என்ன செய்யறது? நம்ம போய் கண்டிப்பாக கலந்து வருவது. இப்படி யாரும் சொன்னாங்க. அப்ப இந்த இஜாபத்து பரவாயில்ல, நம்ம எப்படியான விருதுகளுக்கு என்ன செய்யணும்? நம்ம கலந்து கொள்ளணும். அபிதல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன விருதுகளுக்கு நான் கலந்து கொள்ள சொன்னாங்க. அதே போல அபிதல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாகிஸ்தான் விருதுகள் இல்லையா, இங்க பாகிஸ்தான் கலந்து கொள்ள முடியுமா என்பது பற்றி என்ன செய்ய போறோம் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். அபிதல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா தகா அஹதுக்கும் அவாஹு, உங்களுடைய சகோதரர் உங்களை ஒரு சாப்பாட்டுக்காக அழைத்தால், உங்களுடைய சகோதரர் உங்களை ஒரு சாப்பாட்டுக்காக அழைத்தால் நீங்க என்ன செய்யுங்க? அவருக்கு விடையளிங்க. அந்த சாப்பாடு நாம் என்ன செய்யணும்? அது ஆகுமான சாப்பாடு சொன்னா கண்டிப்பான நம்ம என்ன செய்யணும்? நம்ம போய்தான் ஆகணும் என்பதை சொல்றாங்க. அதுக்கான அவர் நம்ம
திருமண விருந்தாக இருந்தாலும் சரி, அல்லது இது போன்ற மற்ற ஏழை விருந்துகளாக இருந்தாலும் சரி, என்னென்ன அவங்க இருக்கிறாங்க. அவ பாருங்க, அனுமதிக்கப்பட்ட விருந்துகள் எது? அப்ப நம்ம ஒரு சகோதரருடைய விருந்துக்கு நம்ம விடையளிக்கணும்னு சொன்னா அந்த இடத்துக்கு நம்ம போறோம்னு அனுமதிக்கப்பட்ட விருந்துகளும் இருக்குது, அனுமதிக்கப்படாத விருந்துகளும் இருக்குது. அப்ப அனுமதிக்கப்பட்ட விருந்துகள் எது பார்க்கணும்னு சொன்னா திருமண விருந்து. திருமண விருந்துல வலிமா விருந்துல நமக்கு ஆகமாக்கப்பட்ட விருந்து. அப்ப வலிமா விருந்து யாரும் கொடுக்கிறது? ஒரு ஆண் மாப்பிள்ளை கொடுக்க வேண்டியது என்ன? வலிமா விருந்து. இதெல்லாம் நமக்கு ஆகமாக்கப்பட்டிருக்குது. அதே போல அகீகா விருந்து. அகீகா விருந்து சொன்னா ஒரு பிள்ளை பிறந்ததன் பின்னால, ஒரு பிள்ளை பிறந்ததன் பின்னால கொடுக்கிற விருந்துதான் என்ன? அகீகா விருந்து. இதுவும் என்ன? நமக்கு போய் கலந்து வர முடியும். அடுத்ததாக பார்க்கணும்னா புது வீடு போகக்கூடிய இடத்துல ஒரு சகோதரர் வீடு கட்டி அவருக்கு ஒரு வீட்டுக்கு போகக்கூடாது. அப்ப போகக்கூடிய இடத்துல அவர் என்ன செய்யறாருன்னா ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு, வரத்தை இருக்கிறது. என்னென்ன செய்யறாரு? சாப்பாடு கொடுக்குறாரு. இதுவும் நமக்கு ஆகுமான ஒரு விருந்துதான். அதே போல குர்பானி கொடுக்கிற இடத்துல கொடுக்கக்கூடிய விருந்து. அப்ப குர்பானி என்ன கொடுப்போம்? அத்திரைய வரத்தை நம்ம என்ன செய்வோம்? குர்பானி கொடுப்போம். அப்ப இந்த நேரத்துல அந்த விருந்தை என்ன செய்யறது? நம்ம உண்மையும் நமக்கு ஆகுமான விருந்தாக இருக்குது. அதே போல அல்லாவுக்காக நேர்த்து வைக்கப்பட்டு அல்லாவுக்காக என்ன நேர்த்து வைத்து அல்லாவுக்காக என்ன கொடுத்தது? சாப்பாடு கொடுக்குறாரு. அந்த சாப்பாடு என்ன செய்யலாம்? போய் கலந்து வரலாம். அப்ப இது நிபந்தனை ஏன் இருக்குது? இந்த விருதுகளை கலந்து வரக்கூடிய நேரத்துல எப்படி நம்ம போய் கலந்து வருவது? எப்படி அந்த வழிமுறையை சொல்லி தந்திருக்கிறாங்க என்பதெல்லாம் என்ன செஞ்சோம்? கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். பாருங்க, முதலாவது என்ன? திருமண விருந்து. இந்த திருமண விருந்த நபிசல்லாஹு அலைஹி நமக்கு வலியுறுத்திருக்கிறாங்க. நபிசல்லாஹு அலைஹி அவர்களும் செஞ்சு காட்டிருக்கிறாங்க, சஹாபாக்கள் கொடுத்திருக்கிறாங்க. இல்லையா? அப்ப இந்த திருமண விருந்துக்கு வழிமாற்றம் நம்ம என்ன செய்வோம்? திருமண விருந்து நம்ம சொல்லுவோம். பாருங்க, நபிசல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், இதாவது அகலுக்கும் இதழ் வலிமா, வலிமாவுக்கு உங்கள் ஒருவர் அழைக்கப்பட்டால், வலிமா விருந்து சொல்லி உங்கள் ஒருவரை உங்களை அழைத்தால் அந்த வலிமா விருந்து நீங்க என்ன செய்யுங்க? சொன்னாங்க. ஒரு சகோதரர் வலிமா விருந்து சொல்லி அழைத்தாங்க, கண்டிப்பாக போகணும் என்பதை நமக்கு சொல்லிட்டாங்க. இதை சொல்லிட்டு இன்னும் சில விஷயங்களை சொல்றாங்க. அப்ப வலிமா விருந்திலேயே நல்ல விருந்துகள் கெட்ட விருந்து இருக்குது. வலிமாவிலேயே நல்ல விருந்து இருக்குன்னா கெட்ட விருந்து இருக்குது. சொல்லக்கூடிய விஷயத்தை பாருங்க, சர்வத்த ஆமி சாப்பாட்டிலேயே விருந்திலே மிகவும் மோசமான விருந்தது சொன்னா சகாமல் வலிமா, அதுவும் எந்த விருந்துல? வலிமா விருந்துல. வலிமா விருந்திலேயே மோசமான விருந்தது சொன்னா புது ஆதமையா, அது என்ன செய்யப்பட்டிருப்பாங்க? பணக்காரர்கள் அழைக்கப்பட்டிருப்பாங்க. வலிமா விருந்துல பணக்காரர்கள் என்ன செய்யப்பட்டிருப்பாங்க? அழைக்கப்பட்டிருப்பாங்க. அவ பணக்காரர்கள் மாத்திரம் அழைக்கப்பட்டது. வசுந்தர குழுக்களா அதை என்ன செஞ்சிருப்பாங்க? ஏழைகளை விட்டுருப்பாங்க. ஏழைகளை விட்டுவிட்டு பணக்காரர்களை அழைக்கக்கூடிய ஒரு அந்த விருந்துதான் என்ன? வலிமா விருந்திலேயே மிகவும் மோசமான விருந்து சொல்றாங்க. அப்ப இப்படி சொல்லிட்டு சொல்றாங்க, அந்த விருந்துக்கு யார் போகலையோ, அழைக்கப்பட்ட அந்த விருதுல எல்லாரும் இருக்கிறாங்க. ஏழைகள் இருக்கிறாங்க, பணக்காரர்கள் இருக்கிறாங்க, சமநிலையில் இருக்கிறாங்க. இப்படியான ஒரு விருந்துக்கு ஒரு மனிதனை அழைத்து யார் அந்த விருந்துக்கு போகலையோ அவர் என்ன? பக்கத்து அசல்லாக வரக்கூடாது. அவர் அல்லாவுக்கும் அவருடைய தூதருக்கும் மாறு செய்திருக்கிறார். சொல்றாங்க, ஒரு வலிமா விருந்துக்கு ஆண்கள், அதுல பணக்காரர்கள், பெண்கள் பணக்காரர்கள், ஏழைகள் எல்லாருமே செய்யப்பட்டிருக்காங்க, அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அழைக்கப்பட்ட இந்த சந்தர்ப்பத்துல ஒரு சகோதரர்
அது பகல போக முடியல, பகல வேணும். இது ஒண்ணுமே இல்லாம ஏதோ ஒரு மனக்கசப்பி காரணமாக அல்லது வேறு வேறு காரணங்களின் காரணமாக அவர் என்ன செய்யறாரு, அதை புறக்கணித்திருக்கிறாரு. அப்படி அவர் புறக்கணித்தாண்டா அவர் யார புறக்கணிக்கல, அந்த விருந்து அதை தந்த சகோதரர் புறக்கணிக்கல. அவர் யார புறக்கணித்தார் சொன்னார், அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் சொன்னார்கள் என்ன செய்யறாரு, அவர்கள் புறக்கணிக்கிறார்கள் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பாருங்க, அப்ப இங்க ஒரு மனிதர் வழிமாற்றார்கள் நம்ம என்ன செய்யணும், நம்ம கண்டிப்பாக அதுக்கு போகணும். அப்ப இது ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை வருது. ஒரு சகோதரர் வலிமா கழிக்கிறாரு, ஒரு சகோதரர் வலிமா சாப்பாடு கழிக்கிறாரு. அப்ப அழைச்சிருக்கக்கூடிய நேரத்துல அவர் என்ன ஒரு முக்கியமான ஒரு நோன்பு கொடுத்திருக்காரு, அவரு முக்கியமான ஒரு சுத்தத்தான ஒரு நோன்பு. அப்ப இந்த நேரத்தில் அவர் என்ன செய்யறது, இதையும் அவர் சொல்லிட்டாங்க பாருங்க. அப்புறம் நம்ம என்ன செய்யணும், நம்ம நோன்பு கொடுத்திருந்தோம்னா அதுல கூப்பிடுறதான அந்த மனிதர் அவருக்கு ஆணம் என்ன செய்யணும், அல்லாஹ்வுக்கு பிரார்த்தனை செய்யணும். கூப்பிட்ட அந்த மனிதருக்காக அல்லாஹ்வுக்கு என்ன செய்யணும், பிரார்த்தனை செய்யணும். அப்படி இல்லாட்டி அந்த நோம்பை விட்டுட்டு அந்த இடத்துக்கு போய் அந்த விருதுல கலந்து கொள்ள வேண்டும் நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்ப பாருங்க, இதே வரையில் அவருக்கு போற விஷயமாக இருக்கு. சாப்பாட்டுல போய் கலந்து கொள்வது நமக்கு காட்டி தந்த வழிமுறைகள். அப்ப பாருங்க, இந்த வலிமா விருந்தை நபித்தவர்களாக உலகத்தில் கொடுக்குமாறு நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. வலிமா விருந்து ஒரு ஆர்வம் என்ன செய்யணும், கண்டிப்பாக கொடுக்கணும் என்பதை நமக்கு சொல்லி. அப்ப இதுல ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, எப்படி சொன்னா திருமணம் போய் நாங்கெல்லாம் திருமணத்துக்கு போயிருக்கிறோம் இல்லைங்களா. அப்ப திருமணத்துக்கு போறோம்னு சொன்னா சில மார்க்கத்துல இல்லாத விஷயங்களை செய்வாங்க, மார்க்கத்துல இல்லாத விஷயங்களை செய்வாங்க. அப்ப அதுல ஒண்ணுதான் என்ன, மாலை போடக்கூடிய விஷயம். அதுல ஒண்ணுதான் மாலை போடக்கூடிய விஷயம். அப்ப மாலை போட்டாதான் திருமணம் என்ன செய்யறாங்க, இன்னைக்கு நம்முடைய இஸ்லாமிய சகோதரர் கூட நினைக்கிறாங்க. அப்ப இப்படி நினைச்சுட்டாங்க என்ன செய்யறாங்க, நபித்தவர்களாக உலகத்தில் சொல்லாத ஒரு விஷயத்தை என்ன செய்யறாங்க, இந்த இடத்துல கூப்பிடுறாங்க. அது கூப்பிடக்கூடிய என்ன விஷயம் சொன்னா, நான் ஆரம்பத்தை சொன்னேன், நபித்தவர்களாக உலகத்தில் அப்துல்லாஹ் அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு வரக்கூடிய இடத்துல ஒண்ணு மஞ்சள் நிற ஆடை அணிந்து வந்தாங்க, அல்லது புது புத்தகை அணிந்து அதுல வாசனை இடம் வந்தாங்க. இதுதான் இந்த ஹதீஸ்ல வரக்கூடிய விஷயம். இன்னைக்கு என்ன சொல்றாங்க, நபித்தவர்களாக உலகத்தில் அவர்கள் அப்துல்லாஹ் அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு வரக்கூடிய இடத்துல அவர்கள் மஞ்சள் குச்சில் வந்தாங்களா, அவங்க எப்படி வந்தாங்களா, மஞ்சள் குச்சில் வந்தாங்களா. அவர்கள் மஞ்சள் குச்சில் வந்தாங்க, மஞ்சள் குச்சில் எல்லாம் வரல, ஒண்ணு மஞ்சள் ஆடை அணிந்து வராங்க, அல்லது வாசனை குச்சில் வந்தாங்க. இதுதான் ஹதீஸ்லயே உண்மை நிலைப்பாடாக இருக்குது. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்க, அவர் வரக்கூடிய நேரத்துல மஞ்சள் குச்சில் வந்தாங்க, அதனால நம்ம என்ன செய்யறோம், இன்னைக்கு நம்மகிட்ட அந்த மஞ்சள் குன்றது கிடையாது, அதனால நம்ம மாலை போடுறோம்னு சொல்றாங்க. அந்தாண்டே ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சு வரணும். இந்த மாலை போடக்கூடிய கலாச்சாரம் எல்லாம் இருக்குது இல்லையா, இது யாருடைய கலாச்சாரம் இருக்குதுன்னா யூத நசாராக்களுடைய கலாச்சாரமாக இருக்குது. இந்த மாலை போடக்கூடிய கலாச்சாரம் யாருடைய கலாச்சாரம், யூத நசாராக்களுடைய கலாச்சாரம். அப்ப இந்த யூத நசாராக்களுடைய கலாச்சாரத்தை என்ன செய்யக்கூடாது, ஃபாலோ பண்ணக்கூடாது. அல்லாஹ்வே தன்னுடைய திருமறையில நீங்கள் அந்த யூதர்களுக்கும் அந்த நசாராக்களுக்கும் நீங்க மாறு செய்யுங்க நல்லா சொல்லக்கூடிய விஷயம். அவர்கள் எத்தனையோ நமக்கு அழகான ஒரு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க. இப்படி வலியுறுத்தி சொன்னது பின்னாலே இந்த மாற்றுவது அலங்காரத்தை நம்ம பின்பற்ற சொல்றாங்க. யாரு அவருடைய கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, இந்த விஷயத்தை நம்மள யாராவது செஞ்சிருந்த நம்ம என்ன செய்ய முன்னாடியாக அல்லாஹ்வுடைய பாவமன்னிப்பு கேட்கணும். அன்பார்ந்தவர்களே, பாவமன்னிப்பு கேட்பதற்கு நாமெல்லாம் இப்ப ஒரு கடமையா இருக்கிறோம். ஏன் இந்த தவறை நாம் செய்திருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே கண்டிப்பாக பாவமன்னிப்பு கேட்க வேண்டும். நாம் அல்லாஹ்விடத்திலே பாவமன்னிப்பு கேட்காமல் இந்த உலகத்தை விட்டு மரணித்து விடுவோம் என்று சொன்னால் நாளை மறுமையுடைய நாளையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த செய்த இந்த முத்தத்தின் காரணமாக பயங்கரமான வேதனையை கேட்போம். நாளைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
நம்மளுக்கு கண்டிப்பா என்பதுல எவ்வித சந்தேகம் கிடையாது. அதோட பாருங்க, இன்னும் அதிர்ச்சி மூலமா கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? நீங்க அந்த பெண்ணுக்கு என்ன கொடுத்தீங்க? நீங்க அந்த பெண்ணுக்கு என்ன கொடுத்தீங்க? அப்துல் ரஹ்மான் நௌஃபல் வந்து கேட்டாங்க. அப்ப இது இருந்த என்ன வேணும்? ஒரு ஆண் தான் என்ன செய்யணும்? பெண்களுக்கு கொடுத்து முடிக்கணும். அவ பெண்களுக்கு என்ன கொடுக்கணும் என்பதை என்னன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லுகின்ற வஆத்துன் நிஸா நீங்க என்ன செய்யுங்க? உங்களுக்கு வஆத்துன் நிஸா பெண்களுக்கு நீங்கள் கொடுங்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்தை பாருங்க. ஆண்களுக்கு எல்லாம் கொடுங்கன்னு அல்லாஹ் சொல்லல. ஆண்களுக்கு கொடுக்கன்னு சொல்லல. நிஸாங்க யாரு? ஆண்களா பெண்களா? நிஸாங்க பெண்கள். நிஸாங்க பெண்கள். ரஜுலுடைய அலைனா ஆண்கள். ரஜுலுடைய ஆண்கள், நிஸாங்க பெண்கள். இங்க அல்லாஹ் என்ன சொல்றான்? வஆத்துன் நிஸா பெண்களுக்கு நீங்கள் கொடுங்கள். சதுகாத்து இன்னதென்றா அவர்களுடைய அந்த மகள் தொகையை நீங்க என்ன செய்யுங்க? அவர்களுக்கு கொடுங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார். அதுக்கு பின்னால நீங்க மகள் தொகையை அவர்கள் கொடுக்குறீங்க. நீங்க மகள் தொகையை கொடுத்தது பின்னால அவர்களா என்ன செய்யறாங்க? விரும்பி அது உங்களுக்கு தாராங்க. அவர்களா விரும்பி என்ன செய்யறாங்க? உங்களுக்கு தாராங்க. எது நீங்க செலவழிங்க, உங்களுடைய தேவைக்கு நீங்க என்ன செய்யுங்க? அதுல இருந்து எடுத்துவங்க என்ன செய்யறாங்க? அப்படி தந்தான்னு சொன்னா பக்குல் மணி அம்மதிக்கா அதை நீங்க என்ன செய்யுங்க? விரும்பி தாராளமாக எடுத்துக்கொள்ளுங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கிறார். ஆனா இன்னைக்கு எப்படி இருக்குது? எதிர்மாற்றமா இருந்து கொண்டிருக்குது. இன்னைக்கு எதிர்மாற்றமா இருந்து கொண்டிருக்குது. பெண்கள் கொடுக்கிறதை விட ஆண்கள் தான் கொடுக்கணும். என்ன? பெண்கள் கொடுக்கிறதை விட ஆண்கள் கொடுக்கணும் என்பதை நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு எதிர்மாற்றமாக எப்படி இருக்குது? ஆண்களுக்கு பெண்கள் கொடுக்கணும், ஆண்களுக்கு பெண்கள் கொடுக்கணும். பாருங்க எந்த அளவு கலாச்சாரம் மாறுகிறது. நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த செய்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லக்கூடிய அந்த செய்தியை எந்த அளவு இன்னைக்கு முறையாக நடந்து கொண்டிருக்கிறது பாருங்க. அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு எத்தனையோ பெண்களை நம்ம பார்க்கிறோம், எத்தனையோ பெண்களை பார்க்கிறோம். அவர்களுக்கு என்ன திருமணம் முடிக்க முடியல, ஏங்கி இருக்கிறாங்க. திருமணம் முடிக்க முடியாம ஏங்கி இருக்கிறாங்க. இதுக்குரிய காரணம் என்ன சொல்லல. யாரெல்லாம் இந்த சீனக அடிப்படையில இந்த ரொக்க பணத்தை வாங்கி இருக்கிறாங்களோ இவர்கள் யாரு? இத்தனை பெண்களுடைய இலக்கலுக்கும் அவருடைய மன வருத்தத்துக்கும் காரணமானவர்கள் யாரு தெரியுமா? இந்த ஆண்கள் தான் என்பதை நம்ம என்ன செஞ்சோம்? கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். பார்த்தவர்களே, ஒரு சகோதரரை திருமணம் முடிக்கக்கூடிய நேரத்துல சீதனம் வாங்கி ரொக்க பணம் வாங்கி இருக்கிறாரு, அவர் திருமணம் முடிக்கிறாரு. இப்படி திருமணம் முடிக்கக்கூடிய நேரத்துல நம்முடைய பள்ளியில் இருக்கக்கூடிய கத்திரிமார்கள் அதற்காக தெரியுமா? இந்த நேரத்துல அந்த ரொக்க பணத்தையும் ஹலாலாக்குறாங்களா? அந்த ரொக்க பணத்தை ஹலாலாக்குறாங்களா? எப்படி ஹலாலாக்குறாங்களா? ஒருத்தரு 1 லட்சம் என்ன செய்யறாரு? ஒருத்தர் பணம் கொடுக்குறாரு, அல்லது 1 பவுன் நகை கொடுக்குறாரு. அப்படி வைக்கிறவங்க 1 பவுன் நகை கொடுத்தா அதுல என்ன செய்யணுமா? பள்ளிக்கு 300 ரூபாய் கொடுக்கணுமா? 1 பவுன்ல இருந்து 300 ரூபாய் கொடுத்தா சொன்னா பள்ளி கொடுத்ததால என்ன செய்யுமா? அந்த கொடுத்த அந்த பாவமான அந்த ஹராம் ஹலால் ஆகிடுமா? அன்பார்ந்தவர்களே, ஒரு விஷயத்தை தெரிஞ்சவங்க அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நானாக சொல்லல, யா அய்யுஹன் நபியு லிமா துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக. என்ன சொன்னா தெரியுமா? நபியே, நான் ஹராமாக்கியதை நீங்க எப்படி ஹலாலாக்குவீங்க? ஒரு கட்டத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார். நம்மள மாதிரி பாவங்கள் கிடையாது முஹம்மது நபி. அவர் யாரு? இந்த இறை செய்தியை மக்களுக்கு எத்தி வைப்பதற்காக அல்லாஹ்வால் நியமிக்கப்பட்ட அந்த நபியையே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி எச்சரிக்கிறான்னு சொன்னா, நம்முடைய ஹஜ்ரத் யாரு? அவங்க ரசூலுல்லாஹ் ஹலாலாக்குறது. அல்லாஹ் ஒரு விஷயத்தை ஹராம் பண்ணி அதை நீ எடுக்காதுன்னு சொன்னா, இதுக்கு யாரெல்லாம் சாட்சியாக இருக்காங்களோ இவர்கள் அனைவரும் அந்த மறுமையுடைய நாளையில அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தை மாற்றிடுவாங்க. அன்பார்ந்தவர்களே, ஹராம்னு சொன்னது ஹராம் தான். ஹராம்னு சொன்னா ஹராமே. அதை எடுக்கக்கூடாது. அதை ஹலாலாக்குறதுக்கு யாருக்கும் கிடையாது, அனுமதி கிடையாது. இப்படி யாரு இந்த அனுமதி கொடுத்து செய்து வைக்கிறார்களோ இப்படி எத்தனை ஆளுநர்களும் அந்த மறுமையுடைய நாளை என்ன அல்லாஹ்விடத்துல பதில் சொல்லணும். அல்லாஹ்விடத்துல பதில் சொல்ல முடியுமா?
இந்த உலகத்துல சொல்லிட்டு போயிடலாம், என்ன செய்யலாம், இந்த உலகத்துல அமானம் சொன்னேன் கூடுன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா மறுமையுடைய நாளையில அல்லாஹ் பிடிச்சான்னு வைங்க, அவனால என்ன செய்ய முடியாது, எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாது. பார்த்தவர்களே, அல்லாஹ் கும்பிட போறானா, சும்மா விட மாட்டான், முடிச்சுடுவான் பொருள்பாங்க. அப்படியே புயல போய் நரகத்துக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை, பொய்னா நரகம். மார்க்கத்துல இல்லாதவங்க யாராவது பத்வா கொடுத்தாங்க, இல்லாத ஒரு விஷயத்தை பத்வா கொடுத்துட்டாங்க, அவனும் சேர்த்து நரகம். அந்த பத்வாவை யாரெல்லாம் பின்பற்றினார்களோ அவர்கள் போகக்கூடிய நிலைதான் நரகம் தான் என்பதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஒரு நிகழ்வு சொன்னாங்களே இல்லையா, அது என்ன நிகழ்வு சொன்னா, இந்த மார்க்கத்தை சொன்ன இந்த அறிஞர்கள், மார்க்கத்தை சொன்ன இந்த அறிஞர்கள் நரகத்தில் என்ன செய்வாங்களா, நரகத்துல அந்த கழுதையுடைய கொடலை சுமந்து கொண்டிருப்பது போல நரகத்தில் என்ன செய்வாங்களா, அவர் சுத்தி திரிஞ்சு கொண்டு இருப்பாங்களா. அப்ப சுத்தி திரிஞ்சவங்களுடைய நேரத்துல இப்ப பத்வா கேட்டாங்க இந்த மக்களே, அவங்க கேட்பாங்க இவங்களை பார்த்து, நீதான சொன்னவங்களுக்கு, நீதான சொன்னவங்களுக்கு இந்த நீ இருக்கிறாயே என்று அந்த நேரத்தில் கேட்பாங்க. அப்ப சொன்னா சொல்லுவாங்க அந்த மனிதன், நான் சொன்னேன்னா இல்லாததான் சொன்னேன்னா, ஆனா நான் அதெல்லாம் செயல்படுத்தல. எப்படி சொல்லுவான், சொன்னேன்னா ஆனா அதெல்லாம் நான் செயல்படுத்தல. அந்த இடத்துல அவன் எழுதிடுவான், அவனை ஒதுங்கிடுவான். எல்லாரும் ஒதுங்கினா நரகத்துல குப்பரை கெடுக்க வேண்டிய அவன். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விஷயத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று நமக்கு கட்டளை எழுதுறானோ அந்த அடிப்படையில தான் நம்ம என்ன செய்யணும், எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும். அதே போல பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடிக்கக்கூடிய நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது மட்டுமில்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பால் கொடுக்க சொல்லிருக்கிறாங்க, வலிமா கொடுக்க சொல்லிருக்கிறாங்க. சொன்னது மாத்திரம் இருக்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்சியும் காட்டிருக்கிறாங்க. பாருங்க எப்படி செஞ்சியும் காட்டிருக்கிறாங்க. எப்படி செஞ்சு காட்டிருக்கிறாங்க தெரியுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜெய்னப் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை என்ன செய்யறாங்க, திருமணம் முடிக்கிறாங்க. ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா. இந்த ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹாவை திருமணம் முடிக்கக்கூடிய நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, ஒரு ஆட்டை அறுக்கிறாங்க. ஒரு ஆட்டை அறுக்கிறாங்க. ஆட்டை இறச்சி ரொட்டியையும் ஆட்டை இறச்சியும் என்ன செய்யறாங்க, வலிமாவாக என்ன செய்யறாங்க, கொடுக்குறாங்க. கொடுக்க என்ன செய்யறாங்க, அந்த ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் முடிக்கிறாங்க. பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு அழகான வழிமுறைகளை காட்டி தந்து, இதுக்கு பின்னால் இருக்கிறோம் அல்லாஹ்வுடைய வார்த்தையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயங்களை எந்த அளவு நம்ம புறப்படுத்தி இருக்கிறோம். இன்னைக்கு வைக்கிறே இந்த வழிமாறுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க, இல்லாதெல்லாம் சொல்லல, வழிமாறுக்கு கொடுக்குறாங்க இல்லைன்னு சொல்லல. ஆனா அதிகமான மக்களை பார்த்துட்டா வழிமாடெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதிகமான மக்கள் என்ன வழிமாடம் முன்னாடி வலிமா வந்து கொடுக்க மாட்டாங்க. எப்படி போயிட்டு இன்னைக்கு வலிமா முடிஞ்சு வலிமா இல்ல, பெண்கள் பெண்ணிக்க சாப்பாடு எப்படியா கண்டிருக்காங்க. 11 மனைவிமார்கள் முடிச்சாங்க, சகாபாக்கள் திருமணம் முடிச்சிருக்காங்க. எந்த ஒரு நேரத்தில் நடந்தா பெண்கள் வீட்டுல சாப்பாடு கொடுத்தது பார்க்கவே முடியல. அதிர்ஷ்டல பெண் வீட்டுல சாப்பாடு கொடுத்தது அதிர்ஷ்டல பார்க்கவே முடியல. பெண்கள் வீட்டுல சாப்பாடே கொடுத்த கிடையாது. இன்னைக்கு எப்படி இருக்குது, ஆண்கள் என்ன ஆண் வீட்டுல வலிமா இல்லாம பெண் வீட்டுல என்ன மிகப்பெரிய சாப்பாடு. இது அடுத்தெல்லாம் நமக்கு காட்டி தந்த வழிமுறையா, இது அடுத்தெல்லாம் நமக்கு சொல்லி தந்தாரா இல்ல. இதுவெல்லாம் என்ன மார்க்கத்துல இல்லாத விஷயங்களே. எனவே இந்த திருமண விஷயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன விஷயங்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்களோ அந்த விஷயத்தை மாத்திரம் நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக செய்யணும். இது அல்லாத நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தராத ஏதாவது விஷயத்தை நம்ம செய்யணும் சொன்னால் நாளை வருவடைய நாளையிலே பயங்கரமான வேதனைக்கு நாம் தள்ளப்படுவோம் என்பதில் எவ்வித சந்தேகம் கிடையாது. அடுத்ததாக நம்ம பார்க்கணும் சொன்னா அகீகாவுடைய விருந்து. அடுத்த விஷயம் அகீகாவுடைய விருந்து. இந்த அகீகாவுடைய விருந்து என்ன, நமக்கும் ஆகமாக்கப்பட்ட விருந்து. அகீகாவிற்கும் நமக்கு ஆகமாக்கப்பட்டிருக்குது. அப்ப இந்த நஷ்டமெல்லாம் சொல்லிருக்காங்க, அகீகா கொடுக்க சொல்லிருக்காங்க, சஹாபாக்கள் கொடுத்திருக்கிறாங்க. அடுத்த விஷயம் அகீகாவுடைய விருந்து. இந்த அகீகாவுடைய விருந்து என்ன, நமக்கும் ஆகமாக்கப்பட்ட விருந்து. அகீகாவிற்கும் நமக்கு ஆகமாக்கப்பட்டிருக்குது.
அப்ப இந்த நஷ்டெல்லாம் ஒரு சொல்லிருக்காங்க, அக்கீக்கா கொடுக்கறது கொடுத்தாங்க, சஹாபாக்கள் கொடுத்திருக்காங்க. அன்பார்ந்தவர்களே பாருங்க, சொல்லியிருக்காரு இந்த அமரவும் ஒரு ஆண் பிள்ளைக்கு ஒரு ஆம்பளத்துல பிறந்த நாட்களோட அந்த ஆம்பளை பிள்ளைக்கு எத்தனை ஆடு கொடுக்கணும்? 2 ஆடு நீங்க அக்கீக்காவா கொடுங்க சொல்றாங்க. அதே போல அதே போல ஒரு பெண் குழந்தைக்கு ஒரு ஆடு நீங்க என்ன செய்யுங்க, ஒரு ஆடு அக்கீக்கா கொடுங்க என்று சொல்றாங்க. இந்த திரும்பி என்ன வருது? அப்ப இந்த அக்கீக்கா எப்ப கொடுக்கணும் என்பது இருக்குன்னா நமக்கு எல்லாம் சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்ப இந்த அக்கீக்கா விஷயம் இருக்குது இல்லையா, இதை வைத்து அதிகமான குளறுபடிகள் நடந்து வருது. இந்த அக்கீக்கா கொடுக்கக்கூடிய இந்த விஷயத்துல கூட அதிகமான குளறுபடிகள் நடக்குது. இதெல்லாம் என்ன கண்டிப்பா நம்ம தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தால மார்க்கம் எப்படி கொடுக்க சொல்லுது என்பதை நம்ம இல்லையா அந்த அடிப்படை நம்ம செய்ய முடியும். ஏன் அப்படி செஞ்சாதான் நாளை மறுமை என்ன செய்ய முடியும், நமக்கு வெற்றி பெற முடியும். அப்படி இல்லாட்டி நாளை மறுமை என்ன செய்ய முடியாது, நமக்கு கண்டிப்பாக வெற்றி பெற முடியாது, தோல்வி அடையதான் செய்ய வேண்டியவரும். அந்தாண்டவர்களே, அப்ப ஒரு புள்ள பிறந்தனே என்ன செய்யணும், ஆம்பளை பிள்ளை 2 ஆடு என்ன செய்யணும், கொடுக்கணும். ஏன் நம்ம கொடுக்கணும் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதையும் சொல்லி தந்திருக்கிறாங்க. அதுதான் உங்களுடைய பிள்ளை இருக்குன்னா அது அவனுடைய வளர்ச்சிக்கு, அவனுடைய சிறப்புக்கு, அவன் நல்லதா வாழ்க்கைன்னா இது காரணமாக சொல்லிருக்காங்க. இதுவும் என்ன வரக்கூடிய செய்திதான். சரிங்களா? அப்ப அக்கீக்கா கொடுக்கிறது அவருடைய சுற்றாவாக இருக்குது. வழிமுறை யாருன்னா இருக்குது. அரிசல்லா அவர்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு சொந்த நேரத்துல ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு சிறந்த நேரத்தில் இருக்காங்க. அக்கீக்கா கொடுத்திருக்கிறார் என்பதை அதிர்ச்சி நம்ம செய்ய முடியாது, காண முடிகிறது. அப்ப ஆம்பளை பிளான் 2 ஆடு கொடுக்கணும், பொம்பளை பிளான் என்ன செய்யணும், 1 ஆடு கொடுக்கணும். அப்ப இது பூமியில வாழக்கூடிய நேரத்துல எல்லாரும் செய்யணும்னா யாருக்கு வசதி இருக்குதோ அவங்க செய்யணும், யாருக்கு வசதி இருக்குதோ அவங்க தான் செய்யணும். அப்ப என்னன்னு அல்லாஹ் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, ஜகாத்தா இருந்தாலும் சரி, ஹஜ்ஜா இருந்தாலும் சரி, இது போன்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி, அக்கீக்காவோ வேற சாப்பாடுகளாக இருந்தாலும் சரி, நீங்களா இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, நம்ம பணம் வாங்கி செய்யக்கூடாது. நீங்களா கடன் வாங்கி ஒரு காலம் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அப்படி கடன் வாங்கி செய்ய வேண்டாம் என்று நமக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க. அப்ப அக்கீக்கா கொடுக்கக்கூடிய நேரத்துல யாருக்கு வசதி இருக்குதோ, யாருக்கு வசதி இருக்குதோ அவங்க என்ன செய்யணும், அக்கீக்காவை கொடுக்கணும். அப்படி இல்லாம அக்கீக்கா கொடுக்கக்கூடிய நாளையும் என்ன, எந்த நாள்ல கொடுத்தா சிறப்பு என்பதையும் என்ன நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. எப்படி சொன்னாங்க, எப்படி 7வது நாள்ல உள்ள பிறந்து 7வது நாள்ல நீங்க என்ன செய்யுங்க, அந்த பிள்ளைக்குரிய அந்த அக்கீக்காவை நீங்க கொடுத்துருங்க. அதோட வயசுலப்பு அந்த பிள்ளைய முடிய என்ன செய்யுங்க, அந்த 4 இடத்துல இருங்க. அதோட வயசம்மா அந்த பிள்ளைக்கு அந்த 7வது நாள்ல நீங்க பெயரையும் கூட்டுங்க. என்னன்னா நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. இந்த அறிவிக்கு அகமது திருமதி போன்ற கிரந்தங்கள் செய்யப்பட்டிருக்கு, பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப 7வது நாள்ல அக்கீக்கா கொடுக்கிறது, அதே போல அந்த பிள்ளையுடைய முடிய திறக்கிறது, அதே போல அந்த பிள்ளைக்கு பெயர் கூட்டுறதெல்லாம் என்ன 7வது நாள்ல செய்வது ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணாவாக இருக்குது. அடுத்ததாக இந்த அக்கீக்காவுடைய இன்னும் அதிகமான என்ன இருக்குது, அக்கீக்கா விருது செய்யலாம், தாராளமாக சாப்பிடலாம். இப்ப ஒரு சிலர் சொல்லுவாங்க அக்கீக்கா சாப்பாடு சொன்னாங்க, அக்கீக்கா சாப்பாடு எல்லாருக்கும் சாப்பிடலாம் இல்லையா, தாய் தந்தை கூட எல்லாருக்கும் என்ன செய்யலாம், அக்கீக்கா சாப்பாடு தாராளமாக சாப்பிடலாம். இதுல எந்த ஒரு தடையுமே கிடையாது. ஆனா என்ன சொல்றாங்க, சில மக்கள் வியாக்கியாக இருக்கக்கூடிய சில மனிதர்கள் என்ன சொல்றாங்க, அக்கீக்கா சாப்பாடு என்ன பிள்ளையுடைய தாய் தந்தையை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. இப்படி சொல்றதுக்கு இப்படி சொன்னதாக எந்த ஒரு செய்தியும் என்ன அறிவிக்கிறாங்கல்ல கிடையாது என்பதை நம்ம என்ன செஞ்சோம், தெளிவாக புரிஞ்சோம். அக்கீக்கா கொடுக்கக்கூடிய நேரத்துல அந்த வீட்டாளர்களும் சாப்பிடலாம், அதே போல ஏழைகளுக்கும் கொடுக்கலாம், குடும்பத்தார்களும் கொடுக்கலாம், யாருக்கு நாம என்ன செய்யலாம், அக்கீக்கா சாப்பாடு தாராளமாக
கொடுக்கலாம் என்பதை நம்ம தெளிவாக புரிஞ்சு வருவோம். அடுத்ததாக நம்ம பார்க்கணும்னா இன்னும் என்ன இன்னும் சில வன்முறைகளை நமக்கு சாதி தந்திருக்கிறாங்க. இன்னும் எந்தெந்த விருந்துகளை நம்ம போய் கலந்து வரலாம் என்பதை ஏன்னா அழகான ஒரு சொல்லி தந்திருக்கிறாங்க. சும்மா வைங்களே, இன்னைக்கு புது வீடு போறாங்க, ஒருத்தர் புது வீடு போறாங்க. அப்ப புது வீடு போகக்கூடிய என்ன செய்யலாம், வரக்கத்துக்காக வேண்டி அதுக்கும் சாப்பாடு இன்னும் என்ன கிடையாது, தப்பு கிடையாது. இன்னும் என்ன மாற்றம் அங்கீகரிக்கப்பட்ட ஒண்ணுதான். அது மட்டுமல்லாம இன்னைக்கு பாருங்க, புது வீடு போகக்கூடிய நேரத்துல ஒரு சகோதரர் ஒரு புது வீட்டுக்கு போறாங்கன்னா இந்த இடத்துல கூட என்ன மார்க்கத்துல இல்லாத அனாச்சாரமான விஷயங்கள் என்ன நடக்கிற நம்ம பார்த்து வரோம். அந்த நேரத்துல என்ன அனாச்சாரங்கள் நடக்குது சொல்லி பார்க்கணும் சொன்னா மௌலூதோடு புரிந்த அனாச்சாரமே, அதே மாதிரி இது போன்ற அனாச்சாரமே என்ன அந்த சந்தர்ப்பம் நடக்குது. அந்தாண்டவர்களே ஒரு வீட்டுக்கு போகக்கூடிய நேரத்துல எப்படி போக வேண்டும் என்பதை நமக்கு அதான் சொல்லி தந்திருக்கிறாங்க. எப்படி நம்ம ஒரு வீட்டுக்கு போகணும், அது எந்த வீடாக இருந்தாலும் சரி, நம்ம வீடு குழந்தை பின்னால் போறதா இருந்தாலும் சரி, அல்லது ஓப்பனிங் போறதா இருந்தாலும் சரி, அப்ப நம்ம வீட்டுக்குள்ள நுழையக்கூடிய நேரத்துல விஸ்மையாக வளர்த்துனா வகுப்பில்லா வளர்த்துனா வாராட நம்ம ஆரம்பத்துல பார்த்துருக்குவா புரியல. இந்த நமக்கு நுழையத்தில் இருக்கிறாங்க. அதே போல போகக்கூடிய நேரத்துல வலது காலத்துக்கு போறது, அதே போல புது வீட்டுக்குள்ள போறீங்க வரக்கத்துக்காக நம்ம சாப்பாடு கொடுக்கிறது, அதே போல நபித்தொலை சொல்லுவது, இதுவெல்லாம் இந்த நபித்தல்லா ஒரு அல்லது காட்டி சொன்ன வழிமுறைகளாக இருக்குது. அதே போல நபித்தல்லா ஒரு சொன்னாங்க, அந்த வீடுகளுக்கு நீங்க போனீங்கன்னு சொன்னா நீங்க என்ன அதிகமாக பூர்வாலோசனங்கள் வருவீங்க. புது வீடுகள் நுழைய செய்யலாம், தாராளமாக அதிகமான பூர்வாலோசனங்கள் வரலாம். அதே போல சூரத்தில் பக்கரா ஓதலாம். சொன்னாங்க, யாரு எந்த வீட்டுல சூரத்தில் பக்கராவுடைய ஓதப்படவில்லையோ அந்த வீட்டுல செய்தாருடைய யூசராக என்ன அந்த வீட்டுக்கு சொல்லிருக்காங்க. புரியுங்களா? அப்ப என்ன புது வீட்டுக்கு போனதுனால சூரத்தில் பக்கரா ஓதலாம், மற்ற குருவாலோசனங்கள் ஓதலாம். அதே பின்னாலே நான் 2 காய்ச்சல் சொல்வது அதிகமானது அல்லாவோட பிரார்த்தனை இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு செய்ய, அதே போல நான் உதவி செய்ய அல்லா நம்ம தாராளமாக கேட்கலாம். அதே போல நான் ஏழைகளுக்கு சாப்பாடு தாராளமாக கொடுக்கிறாங்க. இன்னும் நமக்கு சொல்லி தந்த உணவுகளாக இருக்குது. அதே போல இன்னும் மட்டும் நான் சொன்னா குர்பானி கொடுக்கிறது. இந்த குர்பானி எப்ப கொடுப்பான்னு சொன்னா ஹஜ்ஜுடைய காலத்துல என்னைக்கு நம்ம ஹஜ்ஜு பண்ணா கொண்டாடுறோமோ அப்ப அன்னைக்கு நம்ம என்ன செய்வோம், குர்பானி கொடுப்போம். இந்த குர்பானி என்ன செய்யலாம், எல்லாருக்கும் தாராளமாக என்ன செய்யலாம், சாப்பிடலாம். இதுக்கு என்ன கிடையாது, யாரும் வரையறை கிடையாது. அப்ப குர்பானியை தாராளமாக எல்லாருக்கும் தாராளமாக சாப்பிடலாம். அடுத்த வாரம் என்னன்னு சொன்னா நேற்று என்ன செய்யலாம், அல்லாவுக்காக ஒரு பிராணி அனுப்புறாங்க அல்லது ஏதாவது நோய் குணமா அவங்களுக்கு அல்லாவுக்காக நேர்த்து வைப்பாங்க. இல்லைங்களா? இப்படி நேர்த்து வச்சதுனால ஆடு இருப்பாங்க, மாடு இருப்பாங்க. இந்த சந்தர்ப்பத்துல ஒரு நிபந்தனை நமக்கு இருக்குது. இந்த சந்தர்ப்பத்துல ஒரு நிபந்தனை இருக்குது. அது என்ன நிபந்தனை சொன்னா, யாருக்காக நேர்த்து வைக்கப்படுதோ அல்லாஹ்வுக்கு என்ன நேர்த்து வைப்பாங்க. இந்த நேரத்துல அந்த நேர்த்து யாரு நேர்த்தாங்களோ, இல்லைங்களா, உண்மையிலே ஒரு பிள்ளைக்கு நோய் எடுத்தா அந்த பிள்ளை காரணம் செய்வாங்க, நேர்த்து வைப்பாங்க. இந்த சந்தர்ப்பத்துல அந்த மட்டும்தான் என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அடுத்தவர்கள் தாராளமாக கொடுக்கலாம். இந்த அளவுதான் வரையறுத்து நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. எனவே அல்லாஹ் நடிகார்களே இப்படியாக பாதுகாக்கப்பட்டிருந்து அதிகமாக இருக்குது. இதோடு இல்லாம தடை செய்யப்பட்ட விஷயங்கள் அதிகமாக இருக்குது. இதைத்தான் என்ன செய்யணும், தெரிஞ்சுக்கணும். அப்ப அவர்கள் தடை செய்யப்பட்ட விருதுகள் நமக்கு அறிமுகம் தந்திருக்கிறாங்க. புரியுங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்கணும்னா மரணத்துக்கு என்ன செய்வாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க. ஒரு சகோதரரை மரணத்துக்கு என்ன செய்வாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க. எப்படி சாப்பாடு கொடுப்பாங்க, ஒண்ணு 3ஆம் நாள் சாப்பாடு கொடுப்பாங்க, அல்லது 7ஆம் நாள் சாப்பாடு கொடுப்பாங்க, 40ஆம் குடும்பம் கொடுப்பாங்க, வருஷ கட்டணம் என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. இதுவெல்லாம் நமக்கு நபிசல்லா அலைஹி காட்டி தந்த வழிமுறை, காட்டி தந்த வழிமுறை கிடையாது. பாருங்க, நபிசல்லா அலைஹி அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தை சொல்லக்கூடிய விஷயத்தை பாருங்க. ஜௌஹர் ரலியல்லாஹு அன்ஹு கேள்விப்படுறாங்க, கொல்லப்படுறாங்க. ஜௌஹர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு போருக்கு போறாங்க. போகக்கூடிய என்ன செய்யறாங்க, அங்க போய் கொல்லப்பட்டிருக்காரு. அப்ப கொல்லப்பட்ட செய்தி நபிசல்லா அலைஹி அவர்கள் மதீனாவுக்கு என்ன செய்தி வருது, உண்மையா? அப்ப செய்தி வந்த உடனே நபிசல்லா அலைஹி சொல்றாங்க,
சொல்றாங்க, மக்கள் சொல்றாங்க. அந்த ஜவுபர்கள் அவங்க இல்லைன்னா அவர்களுக்கு தவறு இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஆணையம் என்ன செய்யுங்க, உணவு தயார் பண்ணி கொடுங்க என்ன சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல பல வழிமுறை சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கான ஒரு மரண வீட்டுக்கு எத்தனை நாள் நம்ம சாப்பாடு கொடுக்குறது என்பது ஒரு காரியத்தில் இருக்கிறாங்க. அப்ப ஒரு மரண வீட்டுக்கு 3 நாளைக்கு நம்ம சாப்பாடு சமைச்சு கொடுக்கலாம் என்பதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த 3 நாட்கள் கூட அவங்க வீட்டுல இன்னொரு சாப்பாடு சமைக்கக்கூடாது, அவர்கள் வீட்டுக்கே நான் வெளியில சாப்பாடு கொடுக்கணும் என்பதை இந்த அரிசி மூலமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த மரண வீட்டிலேயே 3ஆம் கட்டமோ 7ஆம் கட்டமோ 40ஆம் கட்டமோ வருஷ கட்டமோ கொடுக்கறதுல இதே நமக்கு காட்டுறாங்க. இப்ப நம்ம செய்யணும்னா இந்த சாப்பாடு என்ன கிடையாது, அந்த சாப்பாடு போய் அந்த மருந்து சொந்த மனிதர்களுக்கு கிடைக்குமா, அதுவும் கிடைக்காது. அதனால அந்த நேரத்துல எந்த நக்காரியங்கள் இருந்தாலும் சரி, உருவான வந்தாலும் சரி, அல்லது லாயிலா இருந்தாலும் சரி, 1000 இடங்கள் இருந்தாலும் சரி, எங்கெல்லாம் இருந்தாலும் சரி, அது ஓரக்கூடியவங்க தான் அந்த பிரயோஜனம் கிடைக்குமே அறிய அந்த மரணம் சொல்லக்கூடிய அந்த மனிதருக்கு என்ன செய்யாது, அதுல இருந்து எந்த ஒரு பிரயோஜனமே கிடைக்காது, எந்த ஒரு நன்மையுமே கிடைக்காது என்பதை அதிசய விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா சொன்னாங்க, ஒரு மனிதன் மௌத்தான பின்னால அந்த மனிதனுடைய பிள்ளைகள் எந்த பிரார்த்தனை செய்யாங்களோ, தன்னுடைய பெற்றோர்களுக்காக எந்த பிரார்த்தனை செய்யாங்களோ அந்த அந்த பிள்ளைக்கு அந்த தாய்நிலைக்கு போய் சேர்ந்து கொண்டே இருக்கும். அது மட்டுமல்லாம அவர் உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல எந்த சுதக்கா தான தர்மத்தை நிலையான சிறந்தமாக விட்டு செல்வாரோ அதுவும் வேண்டாம், அவருக்கு அதிலிருந்து கூலியர் போய் சேர்ந்து கொண்டே இருக்கும். உதாரணமா ஒரு பள்ளியை என்ன செய்யாத ஒருத்தரை கட்டிட்டு போறாரு, பள்ளியை கட்டிட்டு போனதுக்கு பின்னால அந்த பள்ளியில எத்தனை மக்கள் தொண்டு கொண்டிருக்கிறாங்களோ, இவ்வளவு காலம் என்னென்ன மக்கள் நன்மை செய்து கொண்டிருக்கிறார்களோ தொண்டு கொண்டிருக்கிறார்களோ இதுல இருந்து அந்த மனிதருக்கு என்ன நன்மை போய் சேர்ந்து கொண்டே இருக்கும். அல்ல ஒரு பாதை எடுத்துட்டு போறாரு, இந்த பாதை எடுத்துட்டு போனதுனால பாதையில எத்தனை மக்கள் நடந்து போறாங்களோ அத்தனை அந்த பாதை இருக்கக்கூடிய காரணம் தான் என்ன அவருக்கு நன்மை போய் சேர்ந்து கொண்டே இருக்கும். அல்லது ஒரு கிணத்தை தோண்டி போறாரு, கிணத்தை தட்டி கொடுத்து போறாரு, அந்த கிணத்துல இருந்து எவ்வளவு காலம் மக்கள் திரண்டு வளர்ந்து இருக்கிறாங்களோ இவ்வளவு காலம் அவர்களுக்கு போய் நன்மை சேர்ந்து கொண்டே இருக்கும். இது அல்லாம நம்ம குருவான் ஓதுறாலும் சரி, அல்லது வேறு எந்தெந்த பெரியார செஞ்சாலும் சரி, மௌனூர் பக்கமாக ஓதுறாலும் சரி, இதுவெல்லாம் என்ன செய்யாது, அந்த மரணத்தில் அந்த மனிதர்களுக்கு போய் சேராது என்பதை நம்ம தெளிவாக முதல்வரை அவருடைய முன்வர்களுக்கு மூலமாக எந்த விருதுகளுக்கு செல்லுமாக காடிக்கொண்டிருக்கிறார்களோ, அதே போல எந்த விருது நம்ம கலந்து வரக்கூடாது என்ற விஷயங்கள் நம்ம காடிக்கொண்டிருக்கிறாங்களோ அந்த விஷயங்களை நம்ம சுருக்கமாக அறிஞ்சிருக்கோம். 2வது வரையில பார்க்கக்கூடிய விஷயம் என்ன சொன்னாங்க, நாம் விருந்தளிக்கக்கூடிய நேரத்துல விருந்தளிக்கக்கூடியவர் யாருக்கு விருந்தளிக்கிறாரோ, எனக்கு ஒருத்தர் விருந்தளிக்கிறீங்க, இந்த சந்தர்ப்பத்துல எனக்கு இவங்களை யார் துவா செய்யணும், இந்த துவாவை நான் விருந்து அளிப்பவர் உண்ணக்கூடியவரை நான் என்ன துவா செய்யணும் என்பதை எனக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. இப்படி அல்லாஹ்வும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும் வஃபிர் லஹும் வர்ஹம்ஹும். யா அல்லாஹ், என்ன அவர்களுக்கு உணவு உண்ணவர்களுக்கு என்ன அந்த உணவுல பரக்கத் செஞ்சிரு, அதே போல அவருடைய பாவங்களை என்ன செஞ்சு மன்னிப்பிடு, அவர்களுக்கு இரக்கம் காட்டு என்ற இந்த துவாவை நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. இது யாருக்கு செய்யணும்னா, யாரு யாருக்கு விருந்து அளிக்கக்கூடியவரை யாருக்கு விருந்து அளிக்கிறாரோ அவருக்கு என்ன செய்யணும், இந்த துவாவை நம்ம ஓதுவோம். அதே போல விருந்து உண்ணக்கூடியவரை அந்த விருந்து அளித்தவருக்கு என்ன துவா ஓதணும் என்பதையும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அதே சொன்னாங்க, அல்லாஹ்வும்ம அத்இமன் அஸ்ஸமனி வஸ்ஸீமன் தகாலி. யாரா எனக்கு யார் உணவளித்தாமோ அவர்களுக்கு நீ அவருக்கு நீயும் உணவளிக்குது. அதே போல எனக்கு யார் நீர் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு நீ என்ன நீயும் நீர் கொடுத்து என்று இந்த துவாவை ஓதுமாறு நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. இந்த செய்தி முஸ்லிம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அல்லாஹ் எந்த வழிமுறைகளை செய்யுமாறு நபிசல்லாஹு நமக்கு ஏன் இருக்கிறார்களோ அந்த வழிமுறைகளை நாம் பின்பற்றக்கூடிய நேரத்துல தான் நாளை வறுமையிலே வெற்றி பெற முடியும்.
இப்படி அல்லாத நிலைமையில அவர்கள் சொல்லித்தராத இந்த விஷயங்களை யாரோ சின்னதை கேட்டு உலமாக்களும் இமாம்களும் சொன்னதை கேட்டு இந்த உலகத்தை பின்பற்றி நாம் நடப்போம் என்று சொன்னால் அந்த உலமாக்களாக இருந்தாலும் சரி, அந்த இமாம்களாக இருந்தாலும் சரி, நாளை மறுமையில என்ன செய்ய முடியாது. யாரும் நமக்கு பதில் தருவதற்கு நமக்கு உதவியாக என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையை சொல்றான், பெற்றோர்களை பற்றி சொல்றான், அல்லது பிள்ளைகளை பற்றி சொல்றான். அவர்கள் எப்படி இருப்பாங்க, மறுமையான நாளையில பெற்றோர்கள் செய்வாங்க, பிள்ளைகளை கண்டு ஓடிடுவாங்க. அதே மாதிரி பிள்ளைகள் பெற்றோர்களை கண்டு ஓடிப்பாங்க. ஏன் ஓடுவாங்கன்னு சொன்னால் அவர்கள் நம்மிடத்துல ஏதாவது கேட்குவாங்க, இந்த அர்த்தத்தில் என்ன செய்வாங்க, ஓடிவாங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில சொல்றான். எனவே இதை நாம் புரிஞ்சவர்கள் என்னவென்று சொன்னால் யாரும் என்ன செய்ய முடியாது, நமக்கு அந்த மறுவடை யாரையில உதவி செய்ய முடியாது. யாரும் என்ன செய்ய முடியாது, நம்மளோட சப்போர்ட்டா இருந்து அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க பார்த்து. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையை நாம் செயல்படுத்தணும். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 23 வருஷ காலத்துல திருமறை குர்ஆன் எழுதிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல இந்த வழிமுறைகளை நமக்கு சொல்லித் தந்தார்களோ அதைத்தான் நாம் பின்பற்றி நடக்கணுமே தவிர வேறு யாருக்கு உதவி செய்ய நம்ம பின்பற்றக்கூடாது. இப்படி நம்ம பின்பற்றுவோம் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரே உண்மைகளையும் வழிமுறைகளையும் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் போகக்கூடிய நரகம், அந்த நரகத்தில் அவர்கள் நாம் நிரந்தரமாக இருப்பார் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை பின்பற்றி உயர்தரமான பொருத்தத்துக்கு உதவக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக.